ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜாலர் முர்த்தபா. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இதில் பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணது இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் போன்லெஸ் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக ஆகிடும். அதாவது சிக்கன் கீமா செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லின்னு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ண விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜாலர் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 6-7 சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததை ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம். இந்த ஜாலர் செய்யறதுக்கு இதுதான் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. இந்த வெங்காயம் சோம்போட டேஸ்ட்டு தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த பவுலில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்த உடனே அதிகமாக ஊற்றிடாதீங்க, அப்புறம் லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சதை ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்கக்கூடாது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே கொஞ்சம் கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜாலருக்கான கண்டெய்னரில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆன்லைனில் கூட கிடைக்கிது. அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு பாட்டிலோட மூடியில் இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு 10 மினிட்ஸ்லேயே இது குக் ஆகிடுச்சு. தண்ணியெலாம் எதுவும் போடாதீங்க. சிக்கன்லேருந்து விட்டு வர தண்ணியிலே அது நல்லா குக் ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ நம்ம ஜாலர் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சும்மா இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டாலே போதும். நம்மளுக்கு வேண்டுங்கிற ஷேப்பில் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். குக் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் கூட ஆகாது. டக்கு டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஜாலர் முர்த்தபா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி 2-3 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங் கூட உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். இது அப்படியே எடுத்து நம்ம பேனில் வைக்க வேண்டியது தான். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அல்லது நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த ஜாலர் முர்த்தபாவை இதில் வச்சிடலாம். அந்த மசாலாலாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி இதில் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி திருப்பி விட்டுக்கோங்க. மெதுவாக இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அந்த ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி நல்லாவே கோட் ஆகிடுச்சு இல்லையா? அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஜாலர் சிக்கன் முர்த்தபா நம்மளுக்கு ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.